மாட்டினா மட்டனு மாட்ட சிக்கனு பீச்சோ ஆயிட்டனு. ஐடிஜி ஃபேமிலி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 பக்கம் ஆகும். எதுக்கு வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சேலஞ்ச் தான். ப்ரோ 60 டேஸில் பாடி ஃபிட்னஸ் பண்ணி காட்டுங்கன்னாங்க. அதுக்கு இப்போ வந்து கிரவுண்டுக்கெல்லாம் வந்து ரெடிமேடாக உடம்ப ரெடி பண்ணுக்கிறேன். எனக்கு ட்ரைனிங் ப்ளஸ் கோச்சிங் எல்லாம் சப்போர்ட்டாக இருக்குது எங்கள் அண்ணன். நான் ஒரு டாட்டா காட்டு இல்லைங்க, ஹாயின்றதெல்லாம் பழைய ஸ்டைலு, டாட்டான்றது புது ஸ்டைலு கட்டு தானே. ஏன்னா மோஸ்ட்லி இப்போ பொண்ணுங்க நம்மளுக்கு டாட்டா தான் காட்டு போகிறாங்க அதிகமாக. அப்படி பேக் டு பேக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள் எப்படி இதுன்னு. கைஸ் சொல்ல போனால் இது வந்து டே 2னே சொல்லுவேன். டே 1 வீடியோ வந்து நாங்கள் போடல, ஏன்னா இந்த மெட்டீரியல் எடுத்துன்னு வரல. இதுதான் கிரவுண்டு, நம்ம ஜாவிஸ் அங்கே நிற்கிது. இப்போ வாக்கிங் போயினே இருக்கிறோம். அப்புறம் ரன்னிங் தான் பாருங்கள் பண்ணுறேன். என்னது பண்ணுறேன், ஒர்க் அவுட் பண்ணுறேன் பாருங்கள். ஐஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆஃப் கிரவுண்டு பக்கம் ட்ராவல் பண்ணி அதாவது ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. ஆஃப் கிரவுண்டா? ஆமாம், ஆஃப் கிரவுண்டு. அது ஃபுல்லாக கண்டினியூவாக முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு ரன்னிங் வீடியோ பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். ஹலோ, இவ்வளோ நேரத்துக்கு ஃபோனு அப்பா. சன்செட் இதோ அங்கே. சரிங்கக்கா, இதான் இங்கே தெரியுது சன்செட்டு. கைஸ் வாக்கிங் போய் வந்தாச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா ரன்னிங் தான். நம்ம ஏரியா பசங்களாம் வந்திருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் அவங்கள விசிட் பண்ணணும். விசிட் பண்ணி நீங்கள் உங்களை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். பார்த்து சில பல பாராட்டு விழாக்கள் நீங்கள் தந்தே ஆகணும். இல்லைனா அவங்களாம் கோச்சிவாங்க. எனக்கு பின்னாடி வரவங்க பாருங்க நம்மப்பா, கிட்டத்தட்ட ஒரு ஏய் காலையிலே அபசுகமெல்லாம் பண்ணுது பண்ணலாம். காலையிலே அபசுகமெல்லாம் பண்ணுது பண்ணலாம். கைஸ் கிட்டத்தட்ட இவங்களே ஒரு 11 பேர் இருப்பாங்க போல். ஆள் காலி நான் கைஸ். இவங்கெல்லாம் ஒரு கேங்கு. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேட்டை போகிற மகாராஜாவோட சிசி பள்ளிங்க எல்லாம் பாருங்கள். ஃபார்மில் இருக்கிறாங்க. இன்னும் அங்கெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள். சரி, ஓகே, நம்ம ஓட ஆரம்பிக்கலாமா? ரொம்ப நேரம் பேசினு இருந்தால் வேலைக்கு ஆகுது. சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ் சொல்லப்போனால் இதுதான் என்னோட அவுட்ஃபிட். சொல்லப்போனால் இதெல்லாம் போட்டு ஓடவே கூடாது. அவர் திட்டினார். நாளையிலேருந்து சேஞ்சு பண்ணிட்டு வரணும். ஷூ போட்டுக்கணுமா, டிஷர்ட்டு, சாக்ஸில் லோவர் போட சொன்னார். எல்லாம் போட்டு ரன்னிங் போகக்கூடாது. அப்படில திட்டுறாரு. எனக்கு இதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஷர்ட்டு அது எப்படி சொல்கிறது, வெயிட்லெஸ்ஸாக இந்த கிளாத்துக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்குது. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. காய்ஸ், வேர்வை துளியில் நினைந்து விட்டேன். இந்த தருணம் வீரன் தோல்வியை ஒத்துக்க மாட்டான். ஏன்னா சம்மலாம் பேசுங்கிற. கைஸ், ஜம்பிங் மங்கி ஸ்டைலில் 50 டைம்ஸ் பண்ணோம். அதில் நான் எவ்வளோ பண்ணிருந்தேன் கவுண்டே பண்ணல. மாட்டினா மட்டனு மாட்ட சிக்கனு பீச்சோ ஆயிட்டனு தேக்கு வகி டக்குன்னு. என் பின்னாடி சூரியன் எவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்க. அந்த சூரியத்தில் நான் ஒரு பாதி. உங்கள் மைண்ட் வாஷ் எனக்கு புரியுது. ஓகே, ஆரம்பிக்கலாமோ? யாரும் பீஜம் போடலையா? ஓகே, நானே போடுக்கிறேன். தக்கிட்ட தக்கிட்டின் தம் திம் தா, தக்கிட்ட தக்கிட்டின் திம் திம் தா. நானா பீஜம் இது? கைஸ், இன்னொரு செட் இருக்கு. தேர்டு செட்டா? ஓகே கோச், மாற்றி மாற்றி பேசுகிறேயா. ஓகேங்களா? ஸ்டார்ட். எக்கு
தோக்கு தீக்கு சாக்கு பாச்சுக்கு சேக்கு ஆத்துக்கு நவுக்கு பீஸுக்கு. ஓ காய்ஸ், தினமும் இயர்லி மார்னிங் 6 o'clock எழுது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் பாடியும் உங்கள் ஹெல்த்தும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். தயவு செஞ்சு எல்லோரும் எழுது பண்ணுங்க. முடிஞ்ச அவ்வளோ தின்ட்டு தூங்காதீங்க. இப்போ நான் பண்ண போகிறது ஹைனீஸா, எது சைனீஸ் பேர் மாதிரி இது. இது வந்து 20 செட்டு 3 பண்ண சொல்லுங்கிறாங்க. 20 ரெப்ஸு 3 செட்டு. போக போக கற்றுக்குவேன். ஸ்டார்டிங் பிகினிங் தானே, பிகைன் வச்சு அவ்வளோ பேர் ஆளாகல, அந்த மாதிரி தான். ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுதான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கைஸ், மிகவும் கஷ்டமாக உள்ளது இந்த டாஸ்கை வெற்றி பெறுமாறு தளபதி அஜித்துடன் கேட்டுக்கொள்கிறேன். இதை முடிஞ்சளவு ஸ்லோவாகவே பண்ணுங்க. நான் ஸ்பீடாக பண்ணதுக்கு ரீசன் டைம் இல்லையா. ஹைனீஸில் 2வது செட்டு. ஒரு நிமிஷம். பாலிவுட் ஹீரோட தோற்றுருவேன் நான் முன்னாடி. நான் எவ்வளோ சின்ன சாத்தி இருக்கிறேன் பாருங்க. ரீசன் என்ன தெரியுமா? கொஞ்சம் தான் பின்னாடி வந்தேன், அதிக சின்ன சாத்திடுறேன். இது ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாங்களா? ஓகையா எவாடி இல்லை அவன்டா கண்டுபிடிச்சான். நெஞ்சலா வலியுது கைஸ். எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன். சன் டிவியில் பேட்டி கொடுக்கலான்னு நான் சொல்கிறீங்க. சீரியஸாக முடியல. இப்போ வந்து புஷ்அப்ஸ் தான் எடுக்க போகிறோம். இது வரைக்கும் எடுத்ததில்லை, எடுத்திருக்கேன். அது அப்போது, இது இப்போது கிட்டத்தட்ட 4 years ஆயிடுச்சு. என்னால் கும்மி முடியுமான்னு கூட தெரியல. ஓகே, ஸ்டார்ட் நோ. ஆனால் முடியல அப்படி. கை ரெண்டும் இந்த ஒட்டின்னு வர மாதிரி இருக்கு. நான் முடியலண்ணா, எனக்கு அந்த மாதிரி வருதுண்ணா. கைஸ், புஷ்அப்பில் லாஸ்ட் செட்டு.